Hello guys, welcome to Padviksha. So அக்கௌண்டன்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 5 ட்ரையல் பேலன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் சாப்டரில் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஸோ நார்மலாக வந்து we have methods in trial balance. அந்த methods in trial balanceல வந்து total and balance method, total method, இந்த மாதிரி 3 மெத்தட் இருந்தது. அதில் வந்து நம்ம ஒன்லி பேலன்ஸ் மெத்தடில் தான் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி அந்த போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்கேஸ் அந்த பேலன்ஸ் மெத்தட்னால் எப்படி படிக்கணும், எப்படி அது இருக்கும், ஸ்பெசிமன் எப்படி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளேலிஸ்ட் லிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ், இந்த லெசன் வரைக்கும் அண்ட் அடுத்த லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அக்கௌண்டன்சிக்கு. அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், லிங்க் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னா என்ன, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ஸோ ஒரு காமனான ஒரு இல்லஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறமா இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் மேக்ஸிமமாக வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போடுவோம் இல்லையா. ஸோ நார்மலாக ட்ரையல் பேலன்ஸ் போடுற ஸ்பெசிமன். ஸோ வில் மூவ் ஆன் டு தட் ஸ்பெசிமன், அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பெசிமன் இருக்குது, இந்த கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இது நான் போடும்போது நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி லாஸ்ட் பர்டிகுலர் எழுதிட்டக்கப்புறமா ஒரு லைன் விட்டுட்டு டோட்டல் போட சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு டோட்டல் போட சொல்லியிருந்தேன். அது எதுக்குன்றதை நான் அப்புறமா சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா நத்திங் பட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஸோ இன்கேஸ் எனக்கு இந்த டோட்டல்லேருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, இங்கே 6,31,800, இங்கே வந்து 6,30,000 தான் இருக்குன்னா, எனக்கு அந்த 1,800 இடிக்குது இல்லையா, அந்த 1,800ல் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனான்னு செக் பண்ணிவிடுவேன். இன்கேஸ் நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ணலைன்னா அந்த 1,800 நான் வந்து I'll just show it as a suspense account. ஏன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் காட்ட போகிறேன். ஸோ அதுதான் நம்ம படிக்க போகிறோம். And I'm really sorry for that noise behind that, because oppositeல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக I cannot avoid these sounds. So yes, I'm sorry. Yeah. So after transferring all the ledger account balances, if the trial balance does not tally, steps must be taken to locate and rectify errors. If the errors cannot be rectified, then the trial balance is tallied by transferring the difference between the total of the debit balances and the total of the credit balances to a temporary account called suspense account for timely preparation of the financial statements. So நார்மலாக என்ன பண்ணோன்னா, ட்ரையல் பேலன்ஸ் போடும்போது டிபி போடுறோம், ட்ரையல் பேலன்ஸ் போடும்போது ஐம் ஜஸ்ட் ஷோயிங் இட் ஆஸ் லைக் திஸ். ட்ரையல் பேலன்ஸ் போடும்போது நம்மளுக்கு டெபிட் பேலன்ஸஸ், கிரெடிட் பேலன்ஸஸ் இருக்கும். டெபிட் பேலன்ஸஸ், கிரெடிட் பேலன்ஸஸ், ரெண்டு பக்கம் டோட்டலில் எனக்கு ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நான் எதில் எரர் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணுவேன். லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணிவிட்டு நான் ஏதாவது ஜீரோஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா, ஏதாவது நம்பர் விட்டு போயிருக்கா, ஏதாவது அக்கௌண்ட்டை ஒமிட் பண்ணியிருக்கேனாங்கிறத பார்ப்பேன். இன்கேஸ் அந்த மாதிரி நான் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு எரருமே கண்டுபிடிக்க முடியல, நான் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன், அப்போ கூட டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனில் எனக்கு ரெண்டுத்துக்கும் இங்கே வந்து 800 இருக்குது, டெபிட் பேலன்ஸ் 800, கிரெடிட் பேலன்ஸ் 1000 இருக்குன்னா, இந்த 200 ருபீஸ் டிஃப்ரென்ஸை வந்து நான் டெம்பரரியாக ஒரு அக்கௌண்ட்டில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் நான் அந்த அக்கௌண்ட்டை போட்டு அந்த 200 ருபீஸை போட்டுட்டு, ஸோ டெபிட் பேலன்ஸில் எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு டெம்பரரியாக நான் அந்த 200 ருபீஸை டெம்பரரி அக்கௌண்ட்டில் போட போகிறேன். ஸோ இந்த டெம்பரரி அப்படின்னா என்னென்னா, இப்போதைக்கு நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸோ இதுக்கான அடுத்த ஸ்டெப் அக்கௌண்டிங் சைக்கிள் என்ன, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போக போகிறேன். ஸோ அதுக்காக எனக்கு ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இட் இஸ் நாட் பெர்மனெண்ட். அந்த 200 ருபீஸ் எங்கே போச்சுன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குன்னா சஸ்பென்ஸாகவே இருந்துடும், நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, அது எல்லாமே நம்ம கற்றுப்போம் லேட்டர் ஆன் சப்ஜெக்ட்ஸில். பட் ஜஸ்ட் இப்போது இன்கேஸ் எந்த எரர்ஸுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அதை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சு நம்ம டேலி பண்ணணும். If the trial balance shows lesser debit total, so like நான் இப்போ சொன்ன மாதிரி டெபிட் சைடில் கம்மினா டெபிட் சைடில் போட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் காட்டணும், கிரெடிட் சைட்னா கிரெடிட் சைட். ஸோ யூ ஹேவ் டு ஷோ லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எப்படி போடணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க.
ஸோ இப்போ வந்து illustration 1 இது பேசிக் மெயின்லி கிரியேட்டிவ் கொஷின்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். illustration 1ல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டேட் வெதர் த பேலன்சஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்கௌண்ட்ஸ் ஷுட் பி பிளேஸ்ட் இன் த டெபிட் ஆர் த கிரெடிட் காலம் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ். ஜஸ்ட் ஒரு ஃபியூ அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டெபிட் பேலன்ஸாக கிரெடிட் பேலன்ஸாக அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நத்திங் பட் ஒரு அந்த 8 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இந்த 8 அக்கௌண்ட்ஸ் நம்ம படித்து பார்த்துட்டு எது டெபிட் பேலன்ஸ் எது கிரெடிட் பேலன்ஸ் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ sundry debtors. So sundry debtors is the person who receives the benefit. So debtors is the person who receives the benefit. debtorsனா என்னன்னா நம்மளுக்கு இட் இஸ் நம்ம கடன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கடன் கொடுத்துருந்தா அது டெபிட் ஆகும். ஸோ நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம கடன் கொடுத்துருந்தா எப்போவுமே வந்து டெபிட் ஆகும். ஸோ sundry debtors is an asset for us and sundry creditors is நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம் அது நம்மளுக்கு liability, அப்போது அது கிரெடிட். ஸோ அது கிரெடிட் ஆகும். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து எனக்கு இருக்குது, அசெட் எல்லாமே இட் இஸ் அன் அசெட். ஸோ அசெட் எல்லாமே டெபிட். ஸோ கேஷ் இன் ஹேண்டும் டெபிட். பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க் ஓடி சொல்லுவாங்க இல்லையா. பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா எனக்கு இருக்கிற பணம் பேங்க் பேலன்ஸில் இருந்து நான் எக்ஸ்ட்ராவாக பேங்க் பேலன்ஸ் என்கிட்ட இருக்கிறத விட ஜாஸ்தியாக, அப்போ 50,000 இருக்குன்னா நான் இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒரு 50,000 போட்டு 1 lakh என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த 50,000 நான் கடனாக வாங்கியிருக்கேன், ஓவர் டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அதை பேங்க் ஓவர் டிராஃப்ட் சொல்லு. ஸோ நான் கடன் பட்டிருக்கேன், அப்போ நான் கடன் பட்டிருந்தா அது கிரெடிட் சைடில் வரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி. ஸோ நான் சேலரி கொடுத்துருக்கேன், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ லாஸஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம டெபிட் பண்ணுவோம். ஸோ சேலரி டெபிட். டிஸ்கவுண்ட் அலவுடு. ஸோ அகெயின் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ்னா டிஸ்கவுண்ட் அலவுட் இஸ் அ லாஸ். ஸோ அதை டெபிட் பண்ணுறோம். பிளான்ட் அண்ட் மிஷினரி இஸ் அசெட். ஸோ டெபிட் பண்ணோம். ஃபர்னிச்சர் இஸ் ஆல்சோ அன் அசெட். ஸோ டெபிட் பண்ணோம். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஜஸ்ட் 2 credits அண்ட் மற்ற எல்லாமே டெபிட். ஸோ நீங்கள் இப்படி படிக்கும்போதே எழுதும்போதே சொல்லி பார்க்கணும். ஸோ நம்ம வந்து எக்ஸசைசஸ் சம்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் எப்படி நம்ம ஒரு ட்ரையல் பேலன்ஸை பண்ணணும் அப்படின்னு. பேசிக்காக ட்ரையல் பேலன்ஸ் ரொம்ப ஈஸி சாப்டர். ஏன்னா வந்து ஜேர்னல் அண்ட் லெட்ஜரில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருந்தோன்னா ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ஈஸி சாப்டர். வி கேன் டூ இட். ஸோ illustration 2 பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு நார்மல் சம் எப்படி இருக்கும், ட்ரையல் பேலன்ஸ் சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் illustration 2 படிச்சிடுறேன். illustration 2 from the following balances extracted from the books of Raju, a trader on automobiles, prepare trial balance as on 31st March 2017. ஸோ ராஜு ட்ரேடர் வந்து அவங்களோட புக்ஸில் வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க March 2013, 31st March 2017. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம படிச்சுட்டு நம்மளோட லெட்ஜர் புக்ஸில் இதை போட்டுக்கணும். கொஷின் ஃபுல்லாக படிச்சுட்டுக்கப்புறமா இதை ஃபார்மட் போடணும். ஸோ கொஷின் படிக்கலாம். கேஷ் இன் ஹேண்ட் 5,500 rupees, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 300 rupees, கிரெடிட் ஆர்ஸ் 15,000. சாரி நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்காதீங்க, நான் ஃபாஸ்ட்டாக படித்து முடித்தா தான் வீடியோ வந்து ஷார்ட்டாக முடியும், கிறிஸ்பாக உங்களுக்கு புரியும். So yes, buildings 50,000 rupees, opening stock 6,000 rupees, direct expenses 5,000 rupees, carriage outwards 3,500, capital 45,000, purchases 49,700, sales 59,400. So these are the questions நம்ம படிச்சிருக்கோம் இப்போது. ஸோ இப்போது அனலைசேஷன் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். அனலைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஜேர்னல் பண்ணிவிட்டு லெட்ஜர் பண்ணிவிட்டு ட்ரையல் பேலன்ஸ் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, அந்த லிஸ்ட்டில் இருந்து தான் நம்ம வி ஆர் கோயிங் டு பாஸ் ஆன் டு த ட்ரையல் பேலன்ஸ். அப்போது இந்த எல்லா டாப்பிக்குமே நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸில் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாத்துமே எழுதிடணும். ஸோ லைன் பை லைன் கொஷினில் கொடுத்த லைன் பை லைன் எழுதிட்டா இட்ஸ் ஓகே. நீங்கள் அந்த மாதிரி எழுதிட்டும் பண்ணலாம். எழுதிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கொஷினுக்கு வந்துட்டு எது டெபிட் எது கிரெடிட்டுங்கிறது டிசி போட்டு பண்ணலாம். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் இஸ் அன் அசெட். ஸோ இது டெபிட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்குங்க, இது ஒரு கெயின். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்னால் நம்ம வந்து டெபிட் பண்ணுவோம், டிஸ்கவுண்ட் அலௌடு டெபிட் பண்ணுவோம். இங்கே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசீவ் பண்ணால் கிரெடிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் படி கிரெடிட் பண்ணணும். கிரெடிட்டாஸ் இஸ் அஃப்கோர்ஸ் கிரெடிட்டாஸ். அண்ட் பில்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசெட். ஸோ டெபிட். ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் அண்ட் அகெயின் இட் இஸ் அன் அசெட். ஸோ டெபிட். அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டாங்க எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் பண்ணணும்.
கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். ஸோ கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் அண்ட் கேரேஜ் இன்வர்ட்ஸ் ரெண்டுமே நம்மளுக்கு டெபிட் தான் வரும், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ எஸ், டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் கேபிட்டல் அண்ட் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் இஸ் அன் லயபிலிட்டி, ஸோ கிரெடிட். பர்ச்சேசஸ் நம்மளுக்கு எப்போவுமே டெபிட் தான். ஸோ பர்ச்சேசஸ் டெபிட் அண்ட் சேல்ஸ் வந்து எப்போவுமே கிரெடிட். ஏன் பர்ச்சேசஸ் டெபிட்னா, பர்ச்சேசஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு செலவுகள் நடக்கும். ஸோ செலவுகள்னா எப்போவுமே இட் இஸ் அன் டெபிட் ஃபார் அஸ். அண்ட் சேல்ஸ் பண்ணுறதுனால இன்கம் கிடைக்கும். ஸோ இன்கம் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு க்ரெடிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிசி போட்டுட்டு கரெக்டாக அந்தந்த டி போட்டதுக்கு நேராக டெபிட் பேலன்ஸ் கீழே அந்த அமௌண்ட், கிரெடிட் பேலன்ஸ் கீழே அந்த அமௌண்ட் எல்லாமே போட்டுட்டு லாஸ்ட்டாக டோட்டல் பண்ணணும். ஸோ டோட்டல் பண்ணதில் மிஸ்டேக் இருந்ததுன்னா தூக்கி நான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுறக்கூடாது. பிகாஸ் நம்ம மேம் சொன்னாங்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுருணும் அப்படின்னு. நீங்கள் வந்து யூ கான் டெல், பிகாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் எப்போ போடுவோன்னா எரர்ஸும் பார்த்து எனக்கு எரர்ஸை ரெக்டிஃபை பண்ண முடியல. பேசிக்காக இந்த மாதிரி சம்மில் என்ன எரர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். எரர் 1, ஸோ எரர்ஸ்ன்னு போட்டுறேன். பேசிக் எரர்ஸ், நாட் தி எரர்ஸ். முக்கியமாக ட்ரையல் பேலன்ஸ் என்னென்ன எரர்ஸ் நடக்கும்ன்றதில்ல, பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னென்ன எரர்ஸ் பண்ணலான்னா நம்பர்ஸை விட்டுட்டு இருக்கலாம், ஒமிட் பண்ணி இருக்கலாம், நம்பர்ஸை ஒமிட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் எரர் என்ன பண்ணியிருக்கலாம்னா ஜீரோஸை ஒமிட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏன் நம்பர்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லேன்னா, நம்பர்ஸ் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜீரோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜீரோ ஒமிட் பண்ணியிருக்கலாம். தேர்டாக என்ன பண்ணியிருக்கலாம்னா அக்கௌண்ட்டையே ஒமிட் பண்ணியிருக்கலாம். ஸோ எந்த அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட்டையே ஒமிட் பண்ணியிருக்கலாம். ஃபோர்த்தாக என்ன பண்ணி இருக்கலாம் அப்படின்னா, டெபிட் பக்கத்தில் போடுறதுக்கு கிரெடிட் பக்கத்தில் போட்டிருக்கலாம். ஸோ டி ஆர் சியில் வந்து ஐம் சாரி, இங்கே உங்களுக்கு கிளியராக டெட்டார் ஆர் கிரெடிட்டாரில் ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் எரர்ஸ் தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, இன்கேஸ் அந்த எரர்ஸ்லாம் குட் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, அப்போயும் எனக்கு கம்மியாக இருக்குன்னா அதை தான் நீங்கள் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போடணும். பட் இந்த கேஸில் இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸில் நம்மளுக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தேவையில்லை. ஏன்னா ரெண்டு பக்கமே நம்மளுக்கு 1,19,700 கிடச்சிருக்கு. ஸோ 1,19,700 போட்டு நம்ம இந்த கொஷினை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி மஸ்ட் டூ. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த ஃபார்மேட் ஏன் இப்படி போடணும், ஃபார்மேட்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மேட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிளேலிஸ்ட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துட்டு ப்ளே ஆல் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி மஸ்ட் டூ. And we have again the same illustration 3. Illustration 3க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா we have illustrations, few illustrations to discuss. ஸோ இந்த illustrationsல வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு சாதா illustration, அதுக்கப்புறமா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் வச்ச illustrations. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸில் அகெயின் ஒரு 2 illustrations நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் வாட்சிங் தீஸ் பத்விக்ஷா பிளாக். சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் illustration 3 and 4 and 5 அதெல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். Until then, bye.